தமிழர், நாம் எல்லாம் தமிழர். இப்போது யூடியூப்பில் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்குது. அந்த என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, சீமான் அண்ணா வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசின ஸ்பீச்சில் வந்து சரியான மழை வந்துருந்துச்சு. அந்த மழையில் எல்லோரும் கொடை பிடிங்கண்ணான்னு சொல்லும்போது, அப்போது சீமான் அண்ணா சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் கொடை இல்லாமல் உட்காந்துருக்கும்போது எனக்கு எதுக்கு கொடைன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறத அவர் யதார்த்தமாக தான் அவர் பேசிகிட்டே இருந்தார். சரிங்களா? இதை அவர் பேசுகிற அத்தனை வார்த்தைகளையும் வந்து பொறுமையாக சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் வயசானவங்க வரையும் அசையாமல் உட்காந்து கேட்டுட்ருந்தாங்க. கொஞ்சம் கூட அவங்க அசையலை, அந்த மலைக்கு சலிக்கலை. அவங்களாட்டி உட்காந்துட்டு இருந்தாங்க. சீமான் அண்ணாவும் அதே மாதிரி எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் அவர் பேசுகிற வார்த்தைகளை கரெக்டாக பேசிகிட்டே போயிட்டு இருந்தார். ஆனால் பாருங்கள், இதை எப்படி எடுத்து பேசுகிறாங்கன்னா, அவர் நடிப்பான். அது வந்து நடிப்பான். அவர் அங்கேருந்து வரும்போதேவும் கூட்டம் போட போகிறோம்னு தெரிஞ்சேவும் இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்க இல்லையா, மழை பெய்ய வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செயற்கை கருவியை கொண்டு வந்திருப்பார் போல இருக்குது. செயற்கையில் மழை பெய்ய வச்சுருப்பார் போல இருக்குது. மக்களெல்லாம் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன ஒரு கலிகாலன்றதை பாருங்கள், எவ்வளவு மோசமான ஒரு கலிகாலம்னு பாருங்கள். நிஜமாக உண்மையாக சத்தியத்தின்படி நடக்கிறவங்க வந்து நடிக்கிறாங்களாம். எல்லாமே நடிப்பாக இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கான். இதை நம்ம என்னன்னு சொல்கிறது? ரொம்ப கோபம். அதாவது இந்த கலிகாலத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. பொறுமையெல்லாம் ரொம்ப சோதிக்கிறாங்க இந்த மக்கள். சரிங்களா? உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் அவங்களோட மன ஓட்டம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, பணம் இருப்பவன் என்ன வேணாலும் செய்யலாம். சரிங்களா? என்ன விஷயங்கள் வேணாலும் செய்யலாம். அவன் வந்து சரியாக தான் இருப்பான். அவனுக்கு ரைட் போட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. அதுவே சரியாக உண்மையின்படி சத்தியத்தின்படி நடந்து பணம் காசு இல்லாமல் இருந்தால், இந்த பணம் இல்லைன்னா அவங்க என்ன செஞ்சாலும் தவறுன்னு சொல்கிறாங்க. மக்களுடைய மண்டையில் இருக்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் இருந்தால் அவன் நல்லவன், பணம் இல்லைன்னா அவன் கெட்டவன், என்ன குணம் என்ன உண்மையாக இருந்தாலும் அவன் கெட்டவன் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கிறாங்க. இது எங்கே போய் முடியும் தெரியுங்களா? இதுக்கு நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? என்னடா அதை இப்படி இருக்கிறாங்களே இப்படி இருக்காங்க, நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் காலம்தான். காலம் வந்து கலிகாலம். இன்னும் கொஞ்சம் காலத்தில் என்ன நடக்கும்னா, இந்த ரொம்ப ஒரு அடர்ந்த ஒரு கஷ்டமான ஒரு காலங்கள் ஒரு சில நேரம் நம்ம ரோடெல்லாம் குப்பை கூளம் நிறைஞ்சு எச்சி துப்புறது அது கண்டது கசடுலாம் சேர்ந்து போய் நம்ம ரோட்டில் இருக்கோம். அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய மழை வரும். சரிங்களா? ஒரு சரியான மழை வந்து என்ன செய்யுன்னா, அடமலைமாக பிடிக்கும் போது அந்த கழிவெல்லாம் அடிச்சுட்டு ஓடிடும். ரோட்டை நம்ம கழுவ வேண்டியதில்லை, அதுவே மழை வந்து கழுவிட்டு போயிடும். அந்த மாதிரி அந்த டைமில் வந்து கசடுகள் எல்லாமே கழிஞ்சு ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு டைம் இப்போ வரப்போகுது. சரிங்களா? கடைசி காலம். திரும்ப நான் சொல்கிறேன், உண்மையை பொய்யாகவும் உண்மையை ஒரு தப்பான விஷயத்தில் வடிவமைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, கூடிய சீக்கிரத்தில் பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு காலம் வந்து அநீதியில் போயிட்டுருக்குது, அக்கிரமத்தில் போயிட்டுருக்குது. நாம் சொல்கிறதா சரின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. வந்து இதற்கு வந்து கடவுள் வந்து சரியான ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமியை கொடுக்க போகிறார். நம்ம பார்த்த சுனாமியில் சின்ன சுனாமி, பெரிய சுனாமி கொடுப்பார். இந்த மாதிரி பேசுகிற கசடுகள் எல்லாம் அதில் கழிவில் கழிஞ்சு ஓடிடுவீங்க. உங்களெல்லாம் அடித்து இழுத்துட்டு போயிடும், கடலை இழுத்துட்டு போயிடும். வேணாலும் பாருங்கள், இதுதான் நடக்க போகுது. ஒரு சொல்லு கூட யாரும் கேட்கறதில்ல. சரிங்களா? ஒரு சொல்லு கூட கேட்கறதில்ல. இப்போது எங்கள் வீட்டில் வந்து தெரிஞ்ச ஒருத்தவங்க, அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்டு கிடையாது, 2 பெண் பிள்ளையை வச்சுருக்குறாங்க. அந்த 2 பெண் பிள்ளைகளையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்தாங்க. வளர்க்குறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க. எந்த ஒரு உதவியும் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு அந்த குழந்தைங்கள வளர்த்தாங்க. அந்த குழந்தைகள் என்ன செய்யுங்கன்னா, 2மே பெண் பிள்ளைங்க, ரொம்ப பக்குவமாக ரொம்ப கடினமாக உழைச்சி 1 டிகிரி வாங்கி முடிச்சிச்சுங்க. வாங்கி முடிச்சுட்டு இந்த ப்ரொஃபஸர் வேலைக்காக நெட் எக்ஸாம்ன்றது வந்து ரொம்ப கடுமையான ஒரு படிப்பு. அதை ஒரே தடவையில் படித்து எழுதி பாஸ் ஆகுச்சு அவங்க வீட்டு பொண்ணு. ஆனால் பாருங்கள், பாஸ் ஆகி வேலையே கிடைக்கலங்க. அவ்வளோ கடினமான குடும்பங்க அது, அவ்வளோ கஷ்டமான குடும்பம். அந்த பொண்ணுக்கு வேலையே கிடைக்காம சரின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட்டில் போய் ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துருச்சுங்க. ஒரு காலேஜில், ப்ரைவேட் காலேஜில் சேர்ந்த பிள்ளைங்க 20,000 ரூபா சம்பளங்க. காலையில் 6:30க்கெலாம் போகணும். காலேஜ் தான் 6:30 7 மணிக்கெலாம் போகணும். சாயந்தரம் 5 5:30 ஆயிருமுங்க. கேட்டால் அது காலேஜுங்க. அவ்வளோ துன்புறுத்தலுங்க, அவ்வளோ வேலைங்க. இதில் மேலே இருக்கிற ஜீனியர்ஸ்லாம் ரொம்ப வேலை வாங்கிக்கிட்டு அந்த பிள்ளைய ரொம்ப துன்பப்படுத்தி
இப்போ கடைசியில் கொஞ்ச நாள் அதுவும் பல்ல கடிச்சு வேலை பார்த்தும் முடியாமல் வேலை லீவ் லெட்டர் எழுதி வேலையே வேணாம்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு வந்துருச்சுங்க. 2 டிகிரி படித்து அவ்வளோ கஷ்டமாக இருந்து எழுத முடியாத ஒரு விஷயத்தை எழுதி பாஸான அந்த வேலையவே விட்டுட்டு வந்துருச்சு. பார்க்கலாம், நமக்கு அங்கே போய் துன்பப்படுறத காட்டிலையும் நம்ம வீட்டோட கஷ்டம் எவ்வளவோ மேலுன்னு சொல்லிட்டு வேலையவே ரிசைன் பண்ணிட்டு வந்துருச்சுங்க. இப்போலாம் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, படித்தவங்களுக்கு வேலை கிடையாதுங்க. எல்லாம் நல்ல நல்ல படிப்பை படிச்சுட்டு சும்மா சோத்து முட்டைகளை தூக்கிக்கிட்டு பிள்ளைங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவ்வளோ ஒரு செய்யக்கூடாத ஒரு சாப்பாட்டுகளை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணிவிட்டு அவ்வளோ கஷ்டப்படுதுங்க. ஏங்க யாருக்குமே வேலையே கிடையாது. பசங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ சிரமப்படுறாங்க. சும்மா வீட்டில் வெட்டியாக உட்காந்துக்கிட்டு, அதாவது வெட்டியாக இருக்கிறது இருக்குது, அது வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். நிறைய கசடுகள் சும்மா வீட்டை சாப்பாடு இதுகளை வாங்கி தின்னுக்கிட்டு அதுக்காட்டுக்கு வாய்க்கு பார்த்து அதை பேசிக்கிட்டு மனம் குழம்பி போய் மனக்குழப்பத்தில் நிறைய பாதி இருக்குதுங்க. ஆனால் பாதி நல்ல பிள்ளைங்க இருக்குதுங்க, வேலை கிடைக்காம ஒன்றும் கிடைக்காம 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுற நிலைமை இருக்குதுங்க. எல்லா வேலையும் பெரிய பெரிய வேலைகள், இந்த வேலையை எல்லாத்தையும் மிஷின்களை வச்சு வேலைகளை வாங்கிப்பட்டு இப்போ பிள்ளைங்களுக்கு வேலை இல்லாமல் போய் ஒரு வேலை வாய்ப்பு கூட சுத்தமாக இல்லாத ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இதெல்லாம் யாருக்குமே புரியவே மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு போராட்டமான வாழ்க்கை. ஒரு தொழில் செய்யலாம்னு சொல்லி வெளியில் போய் ஒரு காய்கறி வியாபாரம் எதையாவது போட்டோம்னா அதில் 100 பேர் வந்து நிற்கிறாங்க, 100 பேர் வந்து வியாபாரம் பார்க்குறாங்க. ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ போராட்டமான வாழ்க்கையாக இருக்குது. நம்மளுக்கு இயற்கை என்பது வந்து ஒரு பெரிய செல்வாக்குள்ள ஒரு விஷயந்தான். சீமான் அண்ணா சொல்வது போல சத்தியமும் உண்மையுங்க. இயற்கையை வச்சு அவ்வளோ விஷயங்களை உருவாக்கலாங்க. ஆனால் எல்லாரும் முட்டாளாக இருக்கிறாங்கங்க. முட்டாளாக இருந்து அது இயற்கையை அழித்து முழு கோழி திங்கிற மாதிரி தின்னு போட்டு அதுக்கப்புறம் அழித்து மக்களுக்கு வேலை இல்லாமல் போய் சும்மா 1000 2000க்கு மக்கள் போய் அதுக்கு போய் பிறண்டு உருண்டு ஓடி நாடே எவ்வளவோ மோசமாக போயிட்டுருக்குது. என் வீடியோவை யார் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கிறவ தான். நானும் நிறைய கஷ்டங்கள் இருக்கிறேன். என்னை சுற்றி ஏகப்பட்டவரோட கஷ்டங்களை நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா எல்லோரும் பணம் காசு அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் தேவையில்லை. அவங்க வாட்டுக்கு பணத்தை சம்பாதிச்சுட்டு அவங்க வாழ்ந்துட்டு போயிடலாம். உங்கள் வாழ்க்கையை மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க. எங்களை மாதிரி அடிப்படையில் ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் நிறைய பேர் இருக்கிறோம். வேலையே இல்லாமல் அன்றாட சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத கஷ்டம், அவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் மாறணும்னா சத்தியமாக சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி அதை தொட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு காலம் கிடைக்கும். பணம் எந்த நேரம் நம்மக்கிட்ட இருக்குன்ற ஒரு பெருமிதத்திலே வாழாதீங்க. பணம் எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாளாக பணமெல்லாம் அழிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? பணம் நிரந்தரம் கிடையாது. பணத்தை தேடி தான் ஓடி வாழ்க்கை எல்லாத்தையும் அழிச்சிட்ருக்குறோம். இயற்கையிலேருந்து எல்லாத்தையும் அழிக்கிறது வந்து இந்த பணன்ற ஒரு காரணத்துக்காக தான். தயவுசெய்து பணம் இனிமேட்டுக்கு செல்லுபடி ஆகாது. இயற்கை மட்டும்தான் உருவாக்கம் இருந்தால் மட்டும்தான் நாமெல்லாம் வாழ முடியும். எல்லா மக்களும் எல்லாருக்கும் எல்லா அறிவும் கிடச்சிடாது. சரிங்களா? நம் சீமான் அண்ணா வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். அது வந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். தயவுசெய்து அதை பயன்படுத்துங்க. நக்கல் நையாண்டி பேசாதீங்க. நான் எந்த கட்சியை சார்ந்தவளும் அல்ல. நான் வந்து சாதாரண குடிமகள் தான். நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்ததுனால என்னுடைய மன வேதனை தாங்காமல் தான் நான் இன்றைக்கி வந்து இப்போலாம் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற குமுறல், எனக்குள்ளே இருக்கிற வழிகள், நான் கடந்து வந்த பாதைகள், எல்லா மக்களுக்கு படுற கஷ்டங்கள், இதெல்லாம் அங்கங்கே நான் நின்று பார்த்து வந்திருக்கிறேன். அதெல்லாம் வழிகள் எனக்குள்ளே நிறைய இருக்குது. இதெல்லாம் மாறணும்னா தயவு செய்து எல்லோரும் நாம் தமிழரை ஆதரிங்க. நாம் தமிழருக்கு வந்தால் மட்டும்தான் விடியல் வரும். நமக்கான தலைவன் சரியான முறையில் அங்கே இருந்தால் மட்டும்தான் சரியாக நம்மளுக்கு கீழே நடக்கும். கடவுள் வந்து நேரடியாக வரமாட்டார், நமக்கு யாராவது ஒருத்தர் அனுப்பி தான் விடுவார். அந்த மாதிரி அனுப்பப்பட்டவர் தான் சீமான். அதனால் அவரை ஏளனம் பேசாமல் தயவு செய்து எல்லா மக்களும் கட்சிகளை நாம் தமிழர் கட்சியை ஆதரிங்க. கூடிய விரைவில் எங்களை மாதிரி இருக்கிற ஏழை தாளைக்கெலாம் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கணும். வீட்டாளருக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கொடுக்குறதா வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு. அந்த மாதிரிலாம் ஒரு வாக்குறுதி வந்து பிள்ளைங்களுக்கு வேலை கிடச்சின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? சும்மா 1000 2000 வாங்கி ஒரு நாள் செலவுங்க. அது ஒரு நாளைக்கு பத்தாது. அந்த 1000 2000 3000 ஒரு நாளைக்கு பத்தாது. அதுவே ஒரு பிள்ளைக்கு வேலை கிடச்சிச்சின்னா, இப்போ நான் பார்த்த குடும்பத்தில் 2மே பெண் பிள்ளை வேலை இல்லாமல் வீட்டில் நிற்குதுங்க. 10,000 ரூபா வேலைக்கு போகுதுங்க. அது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதனால நான் சொல்கிறேன், சரியான தலைவனை தேர்ந்தெடுங்க. சும்மா எதையாவது ஒன்று பேசாதீங்க. சரிங்களா? வாய் இருக்குன்றதுக்காக எதையாவது ஒன்று பேசாதீங்க. உண்மை எதுவோ அதை ஆராய்ஞ்சு பாருங்கள். இப்போ சீமான் அண்ணா வந்தால் நமக்கு வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலை உண்டு. சரிங்களா? தயவுசெய்து எங்களை மாதிரி ஆளுகளுக்காக வேண்டியாவது சீமான் அண்ணா ஆதரவு பண்ணுங்க. ஓகேங்களா? நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.